யாழ் வடமராட்சி கிழக்கில் முன்னெடுக்கப்படவுள்ள கடல் நீரை நன்னீராக மாற்றும் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் பிரதேசத்தில் அபிவிருத்தி பணிகளை முன்னெடுக்குமாறு வலியுறுத்தியும் இன்று ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. காலை தாளையடி கடற்கரையில் ஆரம்பமான ஆர்ப்பாட்ட பேரணி மருதங்கேணி பிரதேச செயலகம் வரை முன்னெடுக்கப்பட்டது. வடமராட்சி கிழக்கு பகுதியில் 6000க்கும் மேற்பட்ட குடும்பங்களைச் சேர்ந்த சுமார் 15,000 பேர் வசித்து வருகின்றனர். சுனாமியாலும் யுத்தத்தாலும் பெரும் இழப்புகளை சந்தித்த வடமராட்சி கிழக்கு பகுதி தொடர்ந்து புறக்கணிக்கப்பட்டு வருவதாக இன்றைய ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் சுட்டிக்காட்டினர். மக்களின் கருத்துக்களை கேட்டறியாமல் முன்னெடுப்பதற்கு திட்டமிடப்பட்டுள்ள கடல் நீர் சுத்திகரிப்பு திட்டம் காரணமாக மீன்வளம் அழியக்கூடிய அபாயம் உள்ளதாக மக்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். ஐயோ வந்தவை எல்லாரும் எங்களுக்கு பிரச்சனை வச்சு கொண்டாந்து இருக்கிறோம். ஒன்றுக்கும் துணை போகக்கூடாது. எங்கள கடல் எங்களுக்கு வேணும். சரியோ எங்கள தண்ணி எங்களுக்கு வேணும். எங்களுக்கு மீன் வேணும். நாங்கள் இதை நம்பித்தான் இருக்கிறோம். சுன்னாகம் பகுதியை அண்மித்து பலாலை கடற்பரப்பு அமைந்துள்ள போதிலும் அங்கு இந்த திட்டத்தை முன்னெடுக்காமல் வடமராட்சி கிழக்கில் முன்னெடுப்பதற்கு மேற்கொள்ளப்படுகின்ற முயற்சிகள் சந்தேகத்துக்கு வித்திடுவதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். உண்மையிலே இதயம் இழந்தவன் வீதிக்கு வருவான் என்ற நோக்கத்தோட நமது மக்கள் எல்லாம் இழந்த நிலையிலும் இன்றைக்கு வீதிக்கு வந்திருக்கிறார். காரணம், இந்த கடல் நீர் நன்னீராக்கும் திட்டத்தை உடனடியாக நிப்பாட்ட வேண்டும். இந்த கடல் நீர் நிச்சயமாக எங்கள் மக்களுடைய வாழ்வாரத்தை முற்றுமுழுதாக சிதறடிக்கும். ஆகவே எங்களுடைய இந்த மக்களுடைய கோரிக்கை, இந்த மக்களுடைய நியாயப்பாட்டை புரிந்து கொண்டு சம்பந்தப்பட்டவர்கள் உடனடியாக இந்த வேலை திட்டத்தை இடைநிறுத்திக் கொள்ளுங்க. இந்த பாதைகள் எங்கள் மக்களை இந்த வீதி குண்டும் குழியுமாக இருக்கின்ற இந்த 30 ஆண்டு 40 ஆண்டுகளாக கைவிடப்பட்ட வீதிகளை புனரமையுங்கள். ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் யாழ் மாவட்ட அரசாங்க அதிபரிடம் கையளிப்பதற்காக மகஜர் ஒன்றையும் மருதங்கேணி பிரதேச செயலாளரிடம் கையளித்துள்ளனர்.